விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து பம்பு வந்து சர்வீஸ் பண்ணுறாரு. அவர் வந்து எங்கேருந்து வந்திருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கிறாரு. அவர் வந்து என்னுடைய ஃபேஸும் என்னுடைய நேமும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அதனால் வந்து அவருடைய ஃபேஸும் அவருடைய நேமும் வந்து நான் சொல்லலை. அவர் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் வந்து ஒர்க் ஷாப் வச்சுருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் டூல்ஸ் எல்லாமே வந்து அவர் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கிறாரு. பவர் டூல்ஸ்னால் இந்த கட்டிங் மிஷினு, அடுத்து மரம் இருக்கிற மிஷினு, செயின்ஸா மரம் இருக்கக்கூடிய மிஷினு, இந்த இலப்ப மிஷினு, இதெல்லாம் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கிறாரு. அவர் வந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு இந்த ஸ்ப்ரேயரோடைய வந்து பம்பு ஓரிங்கில் எப்படி செட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாரு. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் நேரில் வாங்க எல்லாம் சொல்லித்தரேன் அப்படின்னு. அதேமாதிரி அவர் நேரில் வந்திருந்தார். வந்து அந்த ஓரிங்லாம் எப்படி மாட்டுறது அப்படின்னு அவரே வந்து ஒரு 2 ஸ்ப்ரேயர் வந்து பம்பில் வந்து வேலை செஞ்சார். அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வந்து 3 நாள் இருந்தார். 3 நாளாக வந்து பம்பு சர்வீஸு, இன்ஜின் சர்வீஸு இது எல்லாமே அவரே தான் பண்ணார். ஒரு 4-5 மிஷினுக்கு பக்கமாக பண்ணார். பம்பு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா வந்து 3 அளவு இருக்குது. அது வந்து அவரே வந்து அளந்து பார்த்து அந்த சாப்பிட்டோட அளவு வந்து அளந்து பார்த்து அவரே தான் வந்து இவரும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டைம் வந்து மிஸ்டேக் பண்ணார். இந்த ஆயில் சீல் வந்து உள்ளே மாட்டுறது, அந்த ஓரிங் வைக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு 2-3 டைம் வந்து தவறாக தான் மாட்டினார். நம்ம சொல்லி கொடுத்தோம். நண்பர்களே, ஆயில் வந்து நீங்கள் வந்து ரெகுலராக செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து சர்வீஸுக்கு கொண்டு போனாலும் சரி, சர்வீஸுக்கு எடுத்துகிட்டு போகலைனாலும் சரி, நீங்கள் வீட்டிலேயே வந்து உங்கள் பம்பில் வந்து ஆயில் வந்து கரெக்டாக இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்காங்க. நீங்கள் வந்து ஆயில் வந்து கரெக்டாக செக் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற பேரிங்கு, சாஃப்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டேமேஜ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஆயில் வந்து நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிக்காங்க. ஆயில் செக் பண்ணாமல் விட்றாதீங்க. அதே மாதிரி க்ரீஸும் வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வந்து செக் பண்ணிக்கோங்க. க்ரீஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணலைனாலும் உங்களுக்கு வந்து பம்பு சாஃப்ட் வந்து கம்ப்ளைண்ட் வந்துடும். இதில் பாருங்கள், நம்ம அண்ணன் அந்த கண்ட்ரோல் வால்வு சர்வீஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு அதையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த ப்ரெஷர் வைக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் வால்வை வந்து சர்வீஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாரு. அவரே வந்து அந்த கண்ட்ரோல் வால்வை கழட்டி உள்ளே இருக்கிற ஸ்ப்ரிங்கு, ஓரிங்கு எல்லாமே அவர் வந்து மாற்றிட்டார். நண்பர்களே, உங்களுக்கு ஸ்ப்ரேயரில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் வந்து கிளியர் பண்ணி தரேன். உங்களுக்கு ஏதாவது பொருள் வேணும்னாலும் எனக்கு வந்து கால் பண்ணுங்கள். ஸ்ப்ரேயர் திங்ஸ் ஏதாவது தேவைன்னா எனக்கு வந்து கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் வந்து கொரியர் வச்சு விட்றேன். நம்ம வாழ்க விவசாயம் சேனலை ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்ப்ரேயர் பற்றி நிறைய வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து இந்த 2 ஸ்ட்ரோக் பவர் ஸ்ப்ரேயரோடைய சிலிண்டர் கிட்ட எப்படி வந்து அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோவில் நம்ம தஞ்சாவூர்லேருந்து வந்த நண்பர் சிலிண்டர் கிட்ட எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு வந்து சொல்லித்தர போகிறாரு. நீங்கள் தொடர்ந்து வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.